வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவனை அவமதித்த பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் உடையும் திமுக கூட்டணி, பரப்புரையில் இருந்து விலகுகின்றார் திருமாவளவன். அது மட்டுமில்ல, இன்னொரு பேர் அதிர்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? திமுக தோக்குமா? திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவரே ஆங்கில பத்திரிகைக்கு போட்டு உடைச்சிருக்கிறாரு. திமுகவுடைய கூட்டணியும் திமுகவும் மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. திமுக இப்போ தலையில துண்டு போட்டு உட்கார்ந்து இருக்குது. ஏண்டா இவெல்லாம் திருந்தவே மாட்டானா? தோல்வி அடைவதாக இருந்தா கூட ஏண்டா பத்திரிகையில போட்டு இப்படி பப்ளிக்கா உடைக்கிறான்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்னடா பண்றானுங்க? ராகுல் காந்தி என்னடா பண்றான் அப்படின்னு கோபமாக கேட்காத குறையாக அறிவாலயத்தில் உட்கார்ந்தீங்கன்னு நம்ம திமுக கட்சிக்காரங்க கதறாங்க. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாயை திறந்து ஏதாவது இதை பற்றி விமர்சனம் பண்ணிட்டா இன்னும் 10 மீடியா பாத்தீங்கன்னா திமுக தோக்கும் என்று காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய புள்ளியை சொல்லிட்டாரு இல்லையா? அது எல்லாருக்கும் பரவின்றதுனால திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியா அறிவாலயத்தில் அமைக்கின்னு உட்கார்ந்து இருக்காரு நம்ம முதலமைச்சர். சோ அப்பேற்பட்ட காங்கிரசுடைய பெரும் புள்ளி யாரு? ராகுல் காந்தியுடன் எப்போதும் கை கோர்த்து கொண்டு 2 பேரும் எங்க வேணாலும் போவாங்க. அப்பேற்பட்ட ஆளுதான் தமிழகத்தில் திமுக தோக்கும். ஏன் தோக்கும் தெரியுமா அப்படின்னு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காரு. சோ எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்கப்பா. இப்போ திருமாவளவனை அவமதித்த பிரேமலதா விஜயகாந்த் அந்த வீடியோ பார்த்துவாங்க. அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். நம்முடைய விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்திலே இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊர் ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சிதம்பரம் தொகுதியிலே இப்ப திருமாவளவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர் அறிமுக கூட்டம், ஒவ்வொரு வேட்பாளருடைய பெயரெல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் எழுந்து நின்று மக்களுக்கு பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்திட்டு உட்கார்றாங்க. ஒரு கட்சி தலைவர், இத்தனைக்கும் பட்டியலினத்தினுடைய தலைவர், நல்லா பச்சை மனுஷன், பாவம், சமூக நீதிலாம் பேசக்கூடிய மனுஷன், திமுக கூட்டணி உடைந்து விடக் கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமா வேலை பார்க்கிறவங்கள இவர் தான் மிக முக்கியம். எந்த அளவுக்கு இந்த கூட்டணி உடைந்து விடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமா இருந்தார்னா, 1/2% வாக்கு வங்கி உள்ள தேமுதிக அதுக்கு 10 தொகுதி. இந்த ஐயா தான் திமுக கூட்டணியில அதிக வாக்கு வங்கி வச்சிருக்காரு திருமாவளவன். ஆனா அவருக்கு 8 தொகுதி. அவரு கூட்டணி உடைந்து விடக் கூடாது என்பதற்காக ஸ்டாலினை போய் சந்தித்தாராம். நம்ம கூட்டணியில 23 கட்சிகள் இருக்குது. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 23 கட்சிகளையும் சமாதானப்படுத்தணும். அதனால நாமளும் போய் ஸ்டாலின் அவர்களை நெருக்குதல் பண்ணணும்னு வச்சுங்களேன். அது கூட்டணி பாத்தீங்கன்னா பலமா இருக்காது, இணக்கமா இருக்காது. நான் 12 தொகுதி கேட்கலான்னு பார்த்தேன், 15 தொகுதி கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா கடைசியில சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் முதலமைச்சர் கிட்ட 8 தொகுதி கொடுங்க, நான் கையெழுத்து போட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம் நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட. இத அதே மேடையில் தான் பேசினார் நம்ம திருமாவளவன். அதுக்கு முதல்வர் சொன்னாராம், ஐயா நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 7 சட்டமன்ற தொகுதி, ஒரு மேலவை எம்பி தரேன், மொத்தம் 8 கணக்காய்த்து பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாராம் முதலமைச்சர். உடனடியா திருமாவளவன் சொன்னாராம், சாமி 8வது கொடு, 2050 பேரு விருப்ப மனு கொடுத்துருக்கான், எப்படியாவது ஒப்பேத்துறேன், நீ 7 கொடுத்து ஒரு மேலவை எம்பி கொடுத்தா அது பெரிய பிரச்சனை அவன் சொல்லிவிட்டு 8 வாங்கிட்டு வந்தாராம். அதாவது நான் மட்டும் ஆட்சியில் பங்கு கொடுன்னு கேட்கலாம், நான் போய் 15 சீட்டு கொடுன்னு கேட்கலாம், தகுதி இருந்தது. திமுக கேட்டா கொடுக்கும், ஆனா கூட்டணிக்குள்ள சிக்கல் பெருசா வந்துடும். அதனால நான் பாத்தீங்கன்னா கூட்டணி இணக்கமா இருக்க வேண்டும் என்பதற்காக நானே குறைந்த தொகுதியை கேட்டு பெற்றுக்கொண்டு வந்தேன் அப்படின்னு கூட்டணி தர்மத்துக்காக, கூட்டணி உடையக்கூடாது என்பதற்காக தியாகம் பண்ணியிருக்கின்ற ஒரு தலைவர் மேடையில ஏறிக்கிட்டு அரசியல் களத்துல கத்துக்குட்டியா இருக்கக்கூடிய எந்த விதமான கொள்கையும் அற்று நம்ம அக்கா, ஐயோ அந்த அம்மா போய் அக்கான்னு சொல்ற மாதிரி, அந்நியாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெட்டி முக்கியம், அதோட நோட்டு முக்கியம், அவங்க தம்பிக்கு சீட்டு முக்கியம். இதுதான் அவங்க 2 பேருக்குமே கொள்கை. அதை தாண்டி வேற எந்த கொள்கையும் கிடையாது. தேமுதிக தொண்டர்களை இந்த 2க்காக தான் அவங்க அடகு வைக்கிறாங்க. அப்பேற்பட்ட பெண்மணியினுடைய பெயரை திருமாவளவன் பாத்தீங்கன்னா மிக பெரிதாக படிக்கிறாரு, புகழறாரு. ஆனா அந்த அம்மா அப்படியே உக்காந்துக்கின்னு இப்படி வச்சுக்கிட்டு ஏதையோ நக்கலா சிரிக்கிறாங்க. என்னடா திருமாவளவன் நம்முடைய பெயரை வாசிக்கிறாரு, நம்ம வேட்பாளர்,
மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும், மரியாதையை தெரிவிச்சுக்கணும் அப்படின்ற எந்த கருணாநிதி தனமும் அவங்க கிட்ட கிடையாது. எந்த மண்ணாங்கட்டியும் சுத்தமா அவங்க கிட்ட கிடையாது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பேசிட்டு உட்காண்டார். பின்னாடியே நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அந்நியாராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தனுடைய பெயரை வாசிக்கின்றார். எழுந்து நின்று புன்னகையுடன் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாங்க, முதலமைச்சருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க. அப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பட்டியலினத்தவர் போல தெரியுது இல்ல. உங்களுக்காக தொகுதியை கொண்டு வந்துட்டாரு, அந்த ஆளு படிக்கிறான், இந்த அம்மா நக்கலா சிரிக்குது. என்ன கொடுமை! அதுதான் கொள்கை இல்லாதவர்களையும் எப்போதும் திமுகவையும் திமுக கொள்கையும் விமர்சனம் பண்றவங்களையும் வெற்றிக்காக அற்ப வெற்றிக்காக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா இதுதான் நடக்கும். திருமாவளவனை முதல்வரே வந்து பாத்தீங்கன்னா அவமதிக்க மாட்டார். ஆனா ஆப்டால் விஜயகாந்த் கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் அது திருமாவளவனுக்கு பெரிய ஆப்பா வச்சிருச்சு. அந்த மேடைய ஒட்டுமொத்தமாக பிரேமலதா விஜயகாந்துடைய செய்கையை கண்டு அதிர்ந்து போய்விட்டது. திருமாவளவனுக்கு அசிங்கமா போச்சு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள சலசலப்பு வரக்கூடாது, தேவையற்றது. அதனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த மேடையில் கலந்துக்கிறாங்களோ அந்த மேடையில் நான் இனி பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு பிரச்சாரத்தை சுத்தமா அப்போதே முடிச்சுக்கிட்டார். வெறுமனே இதுக்காகவா பிரச்சார மேடைகள்ல ரெண்டு பேரும் ஒன்னா ஏற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டாங்கோ, முடிச்சுக்கிட்டாங்கோ. மக்கள் நல கூட்டணி இவங்க தான் ஏன் உருவாக்குனாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்குள்ள இந்த ஒரு சம்பவத்திலே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி முறிகின்ற அளவுக்கு மேடை நாகரிகத்தை கடைபிடிக்காத பிரேமலதாவுடைய செயல்பாடுகளை கண்டு திருமாவளவன் இனிமே பிரேமலதா விஜயகாந்த் ஒரு மேடையில் இருந்தாங்கன்னா நான் மேடை ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே பிரச்சார மேடையை பிரிச்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு மட்டும் கிடையாது. விருதுநகர்ல யார் நிக்கிறாங்க? நம்முடைய கேப்டனுடைய மகன் விஜய பிரபாகரன் போட்டிடுறார். தேர்தல் அலுவலகத்தை திறக்கிறாங்க விருதுநகர் முழுவதும். அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய 23 கட்சியுடைய கொடியை கட்டமா இல்லையா? எல்லா கொடியும் கட்டியிருக்காங்க, பேர் தெரியாதவங்க கொடியெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா விசிகா கொடியை மட்டும் கட்டவே இல்லை. அப்போ விசிகா பார்த்தா என்ன கிணத்தனமா தெரியுதா? இல்ல விசிகாவை நீங்க கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா என்ன? அப்புறம் விசிகாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு இனிமே எங்க வரமாட்டோம், எங்க கொடி என் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு தேர்தல் அலுவலகமே ரணகலமா போச்சு விருதுநகர்ல. நம்ம திமுக கூட்டணியில திருமாவளவன் எதுக்காக இருக்கிறாரு? இல்ல திமுக கூட்டணி வெற்றி பெற்றுதான் இந்த 5 ஆண்டு காலம் பட்டியலின மக்களுக்கு அப்படின்னா நல்லது பண்ணாங்க. எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கொடியேத்த கூட விடாம விரட்டி விரட்டி அடிப்பது, கோயிலுக்குள்ள போக முடியாத அளவுக்கு தடுப்பது, குடிக்கிற தண்ணியில மலம் கலப்பது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, கும்பலா போய் பட்டியல் எடுத்தவரை வெட்டுறது, பைக் ஓட்டினா காலை வெட்டுறது, ஆணவ படுகொலை என்னதான் நடக்கல இந்த ஆட்சியில. அது மட்டும் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லி போடுறாங்க. எத்தனையோ பேர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவங்க உள்ளாட்சி பிரதிநிதியில தலைவர்களாக வார்டு கவுன்சிலராக வெற்றி பெற்றார்கள். அவங்கெல்லாம் பதவி பிரமாணம் கூட செய்ய முடியல. அப்படியே பதவி பிரமாணம் செஞ்சவங்க கூட ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா மற்ற சமூகத்தினர் உட்காருகின்ற ஆலோசனை கொடுத்தவங்களோ உட்கார முடியல. ஏங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராம சபை கூப்பிட்டது கூட கூப்பிட மாட்டானுங்க. சுதந்திர தினம் இந்த மாதிரியான கொடியேற்றுகின்ற நாள்ல கூட கொடியேற்ற முடியாத அளவுக்கு பெரிய புறக்கணிப்புகள். இந்த கூட்டணியில திருமாவளவன் இருந்து என்ன குழுன்னு வாழ்ந்துட்டாரு, என்ன ஓஹோன்னு கட்சி வளர்த்து விட்டுட்டாங்க. மொத்தமே புறக்கணிப்பு தான். எதுக்காக இந்த கூட்டணி இருக்கான்னு தெரியல. தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணி கண்டிப்பா இவர் மாறுவார். ஏன்னா துரைமுருகன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா விசிகாவுடைய மாவட்ட செயலர் பக்கத்தில் இருந்த போது ஏய் ஏன்டா பக்கத்தில் வர அட போடா எட்ட அப்படின்னு விரட்டி அடித்த காட்சிகளை நம்ம நல்லா பார்த்தோம். சமூக நீதி பேசுறாங்களாம் திமுகவில். கலைஞருடன் பயணப்பட்டவரா துரைமுருகன், அண்ணாவிடம் பயின்றவரான், பெரியாரிடம் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு அப்படியே புடுங்கி அக்கல் வச்சுக்கிட்டாராம். அப்பேற்பட்ட துரைமுருகன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசிகாவுடைய மாவட்ட செயலாளர் யோ எட்டப்படா அப்படின்னு சொல்றதான். ஏன் விசிகாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களாக தான் இருப்பாங்களா? மற்ற சமூகம் இருக்க மாட்டாங்களா? எனக்கு தெரியல. இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவர்களாகவே இருக்கலாம். துரைமுருகன் கவுண்டனாக இருப்பதனால 2 கொம்பு முளைஞ்சு போச்சா தெரியலீங்க. இந்த மாதிரியான தொடர்ந்து திருமாவளவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிப்பே இருக்குது தொடர்ந்து. இப்ப பிரேமலதா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய மேடையில் அவமானப்படுத்தி விட்டாங்க. அதனால இனிமே பிரச்சார மேடையை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சோ திருமாவளவனை அவமதிப்பது சமூக நீதி அவமதிப்பது, விசிகாவை அவமதிப்பது, ஒட்டுமொத்தமாக சமய சார்பற்ற கொள்கையை அவமதிப்பது, நம்முடைய திருமாவளவன் அவர்களை அவமதிப்பது திமுக வெற்றிக்கு கொல்லிக்கட்டி எடுத்து சொருவது. அதான் நல்லா தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா?
நான் விஜயுடன் போய் பேசினது, அதோட ஒரு தலைவரை கூட்டு போய் மீண்டும் விஜய் கிட்ட பேசினது, 6 மாதமாக விஜய் இடத்துல காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் நாங்களும் தொடர்ந்து பேசினது எல்லாமே எங்க விருப்பம் கிடையாது. ராகுல் காந்தி சொல்லித்தானுங்க. அவர் சொன்னாரு, நாங்க செஞ்சோம். திமுக எங்க மீது கோபமா இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நல்லா இருக்கின்ற கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களே கோபமா இருக்கலாம். ஆனா என் கட்சிக்காரனே வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம திமுக கூட்டணி வேண்டாம்னு சொல்லிவிட்டு போய் விஜய் கிட்ட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தெரிஞ்சு கொள்ளாம எங்க கட்சியில் இருக்கிறவங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா கேவலமா பேசுறான். ஆனா தலைமை சொல்லி தான் இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்றது என் கட்சியில் இருக்கிறவனுக்கு தெரியல பாரு. அதான் வருத்தமானது. ஏன்னா கட்சி தலைமையை மீறி நான் விஜய் கிட்ட போய் நட்பா இருப்பதும், அரசியல் பேசுறதும், தவைக்குடன் கூட்டணிக்கு போலாம் என்று பொது வெளியில பேசுறதும், விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது என்று சொல்வதும் ராகுல் காந்தி சொல்லாம நான் செஞ்சிருப்பேனா? அப்படி செஞ்சா என்ன கட்சியில் வச்சிருப்பாங்களா? எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால என் கட்சிக்காரன் தான் என்ன அவமானப்படுத்தினான் திமுக விட அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிங்க திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்கும்போது, எப்படி வெற்றி பெறும்? வெற்றி பெறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. ரெண்டாவது, அப்படியே வெற்றி பெற்றாலும் சரி கடுமையாக போராடி தான் வெற்றி பெறணும். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டி என்பது ரொம்ப கடுமையா இருக்கும், நீயா நானா தான் இருக்கும். திமுக வெற்றி பெறும் என்று சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆங்கில நாளிதழுடைய செய்தி ஆசிரியர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏங்க விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துவாரா, இல்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே களத்துக்கு வந்திருக்காரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனடியா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவர் மாற்றத்தை ஏற்படுத்துறாரா இல்லை என்பதெல்லாம் தாண்டி திமுக வாக்குகளை அவர் முழுமையா பிரிக்கிறார். அப்படி பிரிப்பதனால திமுக கூட்டணி பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அடிச்சாரு பாருங்க. மிகப்பெரிய ஒரு அடி திமுக தலையில நச்சின ஆணி அடிச்ச மாதிரி. ஏன்னா விஜய்க்கு அதிகமான வாக்குகள் இருக்குதான். சோ அந்த வாக்குகள் மொத்தமே திமுக கிட்ட இருந்து போனதானுங்களாம். அதனால திமுக ஜெயிக்காதுன்னு சொல்றாரு. ரெண்டாவது, விஜய் தான் திமுக ஓட்டை பிரிக்கிறாருன்னு சொல்றாரு. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இணக்கமில்லாத கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி கரையேற போறாங்கன்னு தெரியல. விஜய் ஓட்டு பிரிப்பது மட்டும் கிடையாது, ராகுல் காந்தி இன்னும் 12 நாள் தான் இருக்குது. இந்த 12 நாள்ல எத்தனை நாள் தமிழகத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு? அமித்ஷா வராரு, மோடி வராரு, அதுக்கான அட்டவணை எல்லாம் தயாராயிடுச்சு. ராகுல் எப்போ வர போறாரு? ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, இந்த பொருந்தாத கூட்டணியானது ஒருபோதும் ஜொலிக்க போறதில்லை அப்படின்றதுக்கான ஆதாரம் காங்கிரஸ் ஆனது தேர்தல் அறிக்கை வெளியிடுது. எப்போதும் தேர்தல் அறிக்கை என்றால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை வந்து தான் தேர்தல் அறிக்கையை விடும். கேரளாவில் எப்படி விட்டாங்க? மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தானே வந்து விட்டாங்க. பாண்டிச்சேரி எப்படி விட்டாங்க? அகில இந்திய தலைமை வந்து தானே விட்டாங்க. ராகுல் காந்தி வந்த அன்னைக்கு. ஆனா தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கை விடுறாங்கப்பா. நம்முடைய கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்களை கூப்பிட்டு தேர்தல் அறிக்கை விடுறாங்க. என்னங்க தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மல்லிகார்ஜுன கார்கே தானே வரணும், இல்ல ராகுல் காந்தி தானே வந்திருக்கணும். 2 பேரும் வரலீங்களே. கடந்த காலங்களில் அப்படிதான் தேர்தல் அறிக்கை நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லின போது அவங்களுக்குலாம் வேலை இருக்குதாங்க. அதனால சிவகுமார் அவர்களை கூட்டிட்டு போயிட்டு தமிழ்நாட்டு தேர்தலை பற்றி நல்லா தெரிஞ்சவர், அவரை வச்சு தேர்தல் அறிக்கை விடுங்க அப்படின்னு வந்து மல்லிகார்ஜுன கார்கே சொல்லிட்டாராம். அதனால நம்முடைய சிவகுமார் அவர்களை தமிழகத்துக்கு அழைத்து போறதுக்கு அனுமதி அளித்தார். மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு ஒரு நன்றி, ராகுல் காந்தி ஒரு நன்றி. இங்க வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நம்முடைய கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை சொல்லி ஆட்டத்தை முடிச்சாரு நம்முடைய செல்வ பெருந்தகை. மொத்தத்துல திமுக கூட்டணிய நம்ம ராகுல் காந்தி விரும்பவே இல்லை. கடந்த முறை எப்படியெல்லாம் இணக்கமா இருந்தாங்க 2024. ஆனா 2026 ஒரு வாழ்த்து, நான் எப்போ வரப்போறேன், எந்த இடத்துல பிரச்சார கூட்டம், ஒண்ணுமே தெரியல. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளும் பிரச்சாரத்துல வேகமா போயிட்டு இருக்காங்க. திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட பிரச்சாரத்துல வேகமா போயிட்டு இருக்காங்க. திமுக கூட பயங்கர பாஸ்டா போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எப்ப பிரச்சாரம் பண்ண போறாங்க? செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புத்தூர்ல நம்ம ஜெயிச்சா போதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்புறம் காங்கிரஸ் வேட்பாளருக்கு யார் பிரச்சாரம் பண்ணுவாங்க? ப. சிதம்பரமா? அவர் தான் கூட்டணி உருவாக வேண்டும் என்று இரவும் பகலமாக கடுமையா உழைச்சாரு. அவர் வந்து களத்தில் இறங்கி காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு பாடுபடுவாரா? அதனால அவர்லாம் பெரிய ஸ்டார்லாம் கிடையாது. அதனால கார்த்திக் சிதம்பரத்தினுடைய தேர்தல் அறிக்கையை கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் விட்டுட்டு அவர் பாடுன்னு போயிட்டார். எப்போதும் சரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டால் உடனடியாக திமுக கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாராட்டு பத்திரம் வரும். ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையானது திமுக தேர்தல் அறிக்கை போல இருக்குது. இதுதான் ஒத்த கொள்கை உள்ளது.
மக்களுக்கு காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா திமுக மாதிரியே நல்லது செய்ய வேண்டும், அவருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக எப்பேற்பட்ட தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க பத்தியா. மனமாற வரவேற்கின்றேன் அப்படின்னு திமுக இருந்து ஒரு வரவேற்பு கூட வரல. சோ அந்த அளவுக்கு காங்கிரஸ் அனாதையா நிக்குது. திமுக ராகுல் காந்தியுடைய ஆதரவு இல்லாம அது அனாதையா நிக்குது. சோ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய 23 கட்சிகளும் நவகிரகங்கள் போன்று ஒவ்வொன்று விலகிதான் நிக்குது. திசை தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஆள் ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறார்கள். சோ அதுல திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அந்நியார் அவர்கள் அவமதித்ததுனால இனி பிரச்சார மேடையில நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்கிற இந்த தருணத்துல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மனதளவுல உடைந்து தான் இருக்கின்றார்கள். குறிப்பா காங்கிரசும் பிசிகாவும் திமுகவும் சரியான மதிப்பு தரல, காங்கிரசும் நம்மள சரியா மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைந்து போயிருக்கின்றார். உண்மையாகவே பிசிகா காரங்க திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஓட்டே போட மாட்டாங்க. நீங்க பொறுத்து வந்து பாருங்க. அந்த அளவுக்கு திருமாவளவனை அவமதித்து விட்டார்கள் என்ற செய்தி தான் இணையதளத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி இந்த மாதிரி 58 சுக்குநூறா உடைஞ்சு போய் ஒற்றுமை இல்லாத கிடக்குறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிப்பாங்களாம். அனுதினமும் வந்து பாத்தீங்கன்னா 10 கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. மனுதாக்கல் முடிஞ்சு இறுதி வேட்பாளர் அறிவிச்சுட்டா தேர்தல் கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாது. ஆனா தேர்தல் ஆணையம் ஊடகத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியல. அனுதினமும் 10 தேர்தல் கருத்து கணிப்பு வருது. சோ மொத்தமாக அதிகாரிகள், தேர்தல் ஆணையம், பாஜக இந்த 3 பேரும் திமுகவை வெற்றி பெறத்துக்காக கடுமையா உழைக்கிறாங்க போல இருக்குது. பொறுத்து வந்து பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒற்றுமை இல்லாத கூட்டணி எங்க உருப்பட போகுது. நன்றி நண்பர்களே.